ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம அடையார் ஐயப்பன் கோவிலுக்கு போனோம். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போகும்போது நான் அக்கா பவனேஷ் மட்டும் ஆட்டோவில் போயிருந்தோம். பாதிலே மித்ராவும் அவங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. மித்ரா வந்தோன்னே கிறிஸ்து சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க ஜியாப்பாவை பார்த்தோன்னே அவன் எல்லாத்தையும் மறந்து வந்துடுவான். ஜி கூட மட்டும்தாங்க அவன் நல்லா அட்டாச்சாக இருக்கானே. மற்ற யார் கூடயும் அவ்வளோ நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான். கொஞ்சம் நேரம் இருப்பான், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தேடி போயிடுவான். ஆனால் ஜி இருந்தால் போதுங்க, எவ்வளோ நேரம் வேணால் இருந்துப்பான். அவன் ஆட்டோவில் வந்ததுக்கு காரணமே அதுதான். ஜி இருக்காரு, சரி நம்ம ஜி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்டோவில் வந்தார். சார் ஆட்டோவில் வந்தோன்னே அவங்க ஜியப்பா கிட்டே போகணும்னு சொல்லி ரொம்ப தவிக்கிறாரு. நாங்கள் பிடிச்சி கொஞ்சம் உட்கார, அவர் வண்டி ஓட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தோம். போகிறவல்ல சார் பாட்டெல்லாம் கேட்டு கையெல்லாம் தட்டிட்டு வந்துட்டு இருந்தார். இங்கே பாரிஸ் கார்னர், இது எப்போவுமே இங்கே நிறைய பொம்மை விற்குங்க. நல்லா சின்ன பொம்மையிலேருந்து நல்லா பெரிய பொம்மை வரைக்கும் நிறைய விற்பாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் வாங்க. பட் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதோட அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டே வந்தோம். நாங்கள் கிளம்புனது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 5-6 மணிக்கு கிளம்புறதா பிளானு. ஆனால் நம்ம வீட்டாண்டு கிளம்புறதுக்கே மணி 7 மணி ஆகிடுச்சா. டிராஃபிக் ரொம்ப அதிகம். சண்டே வேறு அன்னைக்கு நல்ல டிராஃபிக்கில் மாட்டி தான் போகணுமே. பயந்துக்கிட்டே இருந்தோம், எங்கே கோவில் சாத்திடுவாங்களோ அப்படின்னு. நம்ம எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கோவிலுக்கு போகும்போது ஏதாவது பிரசாதம் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். இந்த வாட்டி என்னென்ன எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், கேசரி, இது மட்டும் தான் கொண்டு போயிருந்தோம். அப்புறம் டிராஃபிக்லாம் தாண்டி எப்படியோ ஒரு வழியாக நம்ம அடையார் ஐயப்பன் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. பார்த்தா அங்கே நல்ல கூட்டம். இப்போ புதுசாக ஒரு வாசல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மெயின் முன்னாடி அந்த சந்தை திரும்பும்ல, அந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவுமே போல் பழைய வாசல்லே போகலாம் அப்படி சொல்லி போயிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போன சாப்பாடு அந்த 18 படி இருக்கலாம், அது கீழே வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கருப்பில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அது நம்ம டேரெக்டாக நம்ம சாமிக்கிட்ட வச்சு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இங்கேயே வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அதேமாரி தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சோம். அதுக்கப்புறம் சாமியை பார்க்க போயிருந்தோம். சாமி நல்ல தரிசனம் கொடுத்தார் ஐயப்பன். மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோங்க. ஹரிஹரவாசனை பாட்டு போடுவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். இதில் ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அர்ச்சனை பை கொடுத்துருந்தேன். நான் ஒரு 10 பேர் முன்னாடி இருக்கும்போது கொடுத்துட்டு இந்த பக்கம் சாமி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். சரி நம்ம போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக அர்ச்சனை பையவே காணாமல் போயிடுச்சிங்க. என்னடா நம்மளோட அர்ச்சனை பையை காணோம், யாரா எடுத்தா அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம்மா. அப்போ ஒரு பூசாரி என்ன சொன்னாருமா, அம்மா உன்னோட அர்ச்சனையை மட்டும் ஐயப்பர் ஏற்றுக்கிட்டாருமா, அது கோவிலுக்குள்ளேயே இருக்குது போல், அவங்க எடுக்க மறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு பூசாரி என்ன சொன்னார்னா, அம்மா இல்லையம்மா நாங்கள் உள்ளேருந்து எதுவுமே வைக்கல, எல்லாத்தையும் எடுத்து வெளியே கொடுத்துட்டோம் அப்படின்னு. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட இது நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும் சொல்லி கொடுத்தோம். அது உள்ளே இருந்தாலும் ஓகே, வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு கீழே சாமிலாம் கும்பிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பிட்டோங்க. இதுதாங்க 18 படி. மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க. பட்டு வேறு ஊரில் இருக்கவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு தெரியாது. இந்த கோவிலோட அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு அமைதியாக இருக்கும். இது வெளியே நின்றுருந்தோம், அது தெரியுதா கோபுரம் என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக தெரியும் வெளியே இருந்து பார்த்தாலும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.